நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகம்னு காலையில எழுந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்ல? எதுவுமே நிம்மதியா இல்லை அப்படின்ட்டு காக்கைகளாய் ஓடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, குயிலுக்கு, காக்கைக்கு, பச்சை பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா? நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன். பறவைக்கு, நம்ம வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு முட்டை கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். முட்டை கோழியை வந்து சமைப்பாங்க. முட்டை கோழினா என்ன அர்த்தம்னா, அது முட்டை போட்டிருக்காது, ஆனா போடுற லெவல்ல இருக்கும். நிறைய அது உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும். முட்டை கோழி சாப்பிட்றது என்னைக்காவது அந்த ஆயும் பொழுது, அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா? ஓடு இருக்கிறது இல்ல முட்டைய கோழிக்கிட்ட. அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது? முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா. இப்ப நான் இதெல்லாம் விட்டுறேன், இதெல்லாம் சயின்ஸ், நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. எனக்கு எங்க கவலை தெரியுமா, அந்த ஓடு கட்டிய உடனே அது வந்து முட்டை போட்டாகணும். பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டி கொள்ளும். கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு, குயில். அது எப்படிங்க போய் அந்த முட்டையை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும்? எப்படிங்க தேடுது? அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டிருக்கணும். அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா. அது முட்டை போட்டிருக்கணுமா, அதுலயும் அது அடை காத்துச்சு இருக்கணும். அடை காக்கிற காக்கா முட்டையை விட்டு போவே போவாது. அப்போ அடை காக்கிற முட்டையும் இருக்கணும், காகமும் இருக்கக்கூடாது, அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும். இத்தனையும் அந்த 1 மணி நேரத்தில் அந்த பறவை செய்யணும். அது என்ன பண்ணுமா, ஆண் பறவையை சேர்த்துக்குமா. ஆண் பறவையை சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டு, ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல, அந்த காகத்தை, அந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போகுமா. அது தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள நினைச்சு பாருங்க நீங்க. அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துரும். அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா. இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது? முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு, ஆனா அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. இந்த முட்டை இருக்குல்ல, அது அடை காக்கிறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும். குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு.